அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க. ஆக்டர் ஜெயம் ரவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கும் என்னுடைய மனைவிக்குமான கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது போல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்ச நாள்லேயே ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி இதை பற்றி ஜெயம் ரவி என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் பேசவே கிடையாது, இது அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு தான், இது அவருடைய சுயநலமான முடிவு, என்னையும் குழந்தைகளை பற்றியும் யோசிக்கல, நாங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாத போயிடுச்சு அப்படின்றது போல் ஆர்த்தி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ஆர்த்தியோட சைடில் இருந்து ஜெயம் ரவியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெயம் ரவி வந்துட்டு அவருடைய கல்யாண நாளில் அவரோட வீட்டில் இருக்காமல் எனக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவாவுக்கு போய் சிங்கர் கெனிஷா கூட இருந்தார் அப்படின்றது போலையும், ஆர்த்தியோட பேரில் வாங்கியிருந்த சொகுசு காரில் ஜெயம் ரவி அண்ட் கெனிஷா 2 பேரும் கோவாவில் சுற்றிட்டு இருக்கும்போது காருடைய கண்ணாடியில் அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவு டார்க்கான சன் ப்ரொடெக்டர் ஒட்டினதுனாலையும் அதிக அளவு வேகத்தில் கார் ஓட்டினதுனாலையும் அவங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாங்க. இதில் ஒரு ஃபைன் வந்துட்டு கெனிஷா ஃப்ரான்சிஸ் அவங்களுடைய பேரில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தி கோவாவுக்கு போயிட்டு வழக்கமாக ஜெயம் ரவி தங்குற ஹோட்டலில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஜெயம் ரவி இல்லாததுனாலையும், அதுக்கப்புறமா ஆர்த்திக்கு டவுட் வந்ததுனால எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஒரு ஸ்பை வச்சு செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் ஜெயம் ரவி டிவோர்ஸ் பற்றின முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது போலலாம் சோஷியல் மீடியாவில் செய்திகள் வளம் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் டைரக்டர் ராஜேஷோட இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கிற படம் தான் பிரதர். இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருந்த ஜெயம் ரவி டிவோர்ஸ் பற்றி பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் நிறைய பேர்த்தோடைய பேரை இழுக்கிறீங்க, யாரோடைய பேரையும் இழுக்காதீங்க, பர்சனலாக இருக்க விடுங்க. கெனிஷாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாலாம் நின்று வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 600 ஸ்டேஜ் ஷோவுக்கு மேலே பண்ணியிருக்காங்க, நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர் அவங்க ஒரு லைசன்ஸ்டு சைக்காலஜிஸ்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபியூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம், யாரும் அதை தடுக்கணும்னு நினைக்காதீங்க, அப்படி தடுக்கணும்னு நினச்சாலும் முடியாது, வாழ விடு அப்படின்றது போல் ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு.